படியண்ட உடல் வந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கால கிடந்ததுன்னு சொல்லி சொன்னாரு. அந்த உடல் வந்து வந்தது நிச்சயம் ஒருத்தரும் எடுக்கல, 3 பேர் எடுக்கல, அந்த டீச்சர் உடலையும் எடுக்கல. சரியா 27 நடந்து 27 அந்த இறந்து போன அந்த டீச்சரை விட்டு மாப்பிள்ள வந்து அங்க இருக்காரு ஹஸ்பண்ட். அந்த டீச்சரோட அப்பா வந்து அன்னைக்கு தேவசனம் அன்னைக்கு அந்த இது அஞ்சராவில் என்னமோ பூசை செஞ்சாங்க. அவர்கிட்ட அந்த பூசையை செஞ்சு எடுத்தானே அவங்க சொல்றேன் போறேன் நாங்கள் அஸ்தி என்ன கரைக்கன்னு தானே சொன்னாங்க. ஓ மை காட், நான் கூட நினைச்சேன் நீங்கள் சொல்லிக்குள்ள வந்து இப்போ எல்லாரும் போயக்குள்ள இவங்களும் போயிருக்கலாமேன்னு சொல்லி அந்த டீச்சர் 2 பிள்ளைகள் அதோட சேர்த்து வந்து அவங்களோட அம்மா வந்து இறந்தது திதி செஞ்சு கொண்டு வந்தவங்கன்னு சொல்லி இந்த இடத்துல செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. அந்த கற்பூரம் கூட இருக்குடாப்பா அப்படி திரும்ப. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாத் அண்ட் கேஜிவா. ஓகே, இன்னைக்கான இந்த ஒரு பயணம் மறுபடியும் நாங்கள் போகக்கூடிய ஒரு பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரேலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தப்புள்ள பகுதிக்கு தான் வந்து போக போகிறோம். ஆமாம், உண்மையிலே வந்து நாங்கள் போன தடவை வந்துட்டு அந்த கந்தப்புள்ள என்ற இடத்துல போய் வந்து அந்த கீழுக்கு இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறது, மேற்கு இருந்தால் அந்த மண் சரிவு வந்தது, அந்த கீழுக்கு இருக்கிற மக்களை தான் நாங்கள் பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா டைம் போயிடுத்து, நைட் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து நிக்கையில் வந்து நாங்கள் திரும்ப வந்து நாவல்பட்டி என்ற இடத்துக்கு வந்து போயிட்டோம். அப்போ இப்போ திரும்ப நாங்கள் சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் திரும்ப வருவோம்னு சொல்லி. இப்போ அந்த இடத்துல தான் போய் பார்க்க போகிறோம். அங்கேயும் வந்து நிறைய பாதிப்புகள் நடந்தது. ஸோ அந்த இடத்துல போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து அப்படியே மேலே வந்து அடிச்சிருக்கு, அவ்வளோ இதாக போயிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு போல. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, இங்கே ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக தான் மேலேருந்து வந்திருக்கு. ஆமாம் ஆமாம், ஒரு எது வந்து காட்டு இல்லைங்களா எல்லாம் வந்து நாங்கள் நேற்று வந்து இந்த பாதையெல்லாம் வந்தாங்க. அதாவது நுவரேலியா வெற்றிக்குளூர்லேருந்து வெற்றிக்குளம் போயிட்டு வெற்றிக்குளூர்லேருந்து திரும்ப நுவரேலியா வந்த நாங்கள் வந்து என்னதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு சில பேருக்கு வந்து திரும்ப அந்த நிவாரணப் பொருட்களை வந்து வழங்குறதுக்காக வந்தாங்க. அப்போ இந்த வழியில் தான் நாங்கள் வந்தாங்க. அதாவது நீங்கள் நேரத்தோட போட்ட காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தப்புழையில் இருக்கிற, அதாவது இந்த பக்கம் இங்கேருந்து வந்து அந்த மண் சரிவு தான் அப்படி அந்த கீழே இருந்த எல்லாமே அதாக்கி என்ன சொல்ல உடைச்சதுன்னு சொல்லலாம். வந்து அதுலேயும் ஒருத்தரும் வந்து உயிரிழப்பு ஏற்படலை. ஆனால் இப்போ மேலே இருந்து இப்போ அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க, இப்போ 50 கிலோமீட்டருக்கு அங்கால வந்து அந்த உடல் கிடந்தது அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வந்து உடல்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேலுக்கு நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னென்ன நடந்ததுன்ற சொல்கிறீங்களா? இது திடீர்னு வந்த மண் சரிவு தான், எங்களுக்குமே எதிர்பார்க்க முடியாத ஒரு மண் சரிவு வந்துல. திடீர்னு வீட்டுள்ளுக்கெல்லாம் ஆட்கள் நிறையவே இருக்கிற நேரம் ஒரே டிப்ல வந்த இதான் இது. ஒரே மழை வந்து ஒரே நன்ஸ்டாப், அதாவது நினைச்சு பார்க்கல அளவுல வந்த ஒரு மண் சரிவு தான் இது. இப்போ இங்க இருந்து இப்போ இது சரியா எந்த ஊர்னு சொல்லி சொன்னீங்க? கந்தப்புள்ள. இது வந்து கந்தப்புள்ள எஸ்கடல் ஸ்டேட்னு சொல்லி. இப்போ இங்க இருந்து போய் தான் அந்த கீழுக்கெல்லாம் போனது. இங்க இருந்து தான் ஆரம்பம், அங்க மேலதான் ஆரம்பிச்சு தான் இது எல்லாமே போனுச்சு. அந்த 50 கிலோமீட்டருக்கு அங்கால கிடந்த உடல்னு சொல்லி சொன்னா யாரு? அது வந்து ஒரு 12 வயசு பொடியண்ட. 12 வயசு பொடியண்ட. அதை காட்டுறேன் பாருங்க எப்படின்னு இல்லையா. இந்த வழியால் நேற்று போய்க்குள்ள வந்து நாங்கள் போயலாம் நின்று நல்ல ஒரு பஸ் ஒன்று நின்றா என்ன சொல்கிறோம், ஒற்றடி பாதையாக வந்து மாறிட்டேன். இதுல இப்படி இருக்கல, இது வந்து சின்ன ஒரு ஓடை தான் இருந்துச்சு. சின்ன ஒரு ஓடை தான் இருந்துச்சு. இது இவ்வளவுதான் பாலம், இந்த இடம் தான். படியண்ட உடல் வந்து 50 கிலோமீட்டருக்கு அங்கால கிடந்ததுன்னு சொல்லி சொன்னாரு. அந்த உடல் வந்து வந்தது உடல்னு சொல்லி சொல்லல. அந்த தம்பியின் என்ன சொல்ற உயிர் போப்புதுன்னு சொல்லி உண்மையிலே வந்து ஒருத்தரும் எதிர்பார்க்கல. அதனால தெரியாமல் நடந்த ஒரு சம்பவம் இந்த இயற்கையில. ஸோ இங்கே இந்த இடத்துல நாங்கள் நேற்று போன தடவை வந்துட்டு நைட் டைம் ஆகிட்டு ஓட்டு நாங்கள் நிற்கலாம் வந்து அப்படியே போயிட்டோம். இங்கேருந்து வந்து அடிச்சு தான் இதுக்கால அப்படியே போய் அந்த உடல் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி போய் கிடந்தது. கிட்டத்தட்ட அடுத்த மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே. வந்து நாங்கள் அங்கே போய் பார்க்கலாம், மேலே இதெல்லாம் போய் பார்க்கலாமா? இதெல்லாம் போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி இருந்தது முதல்ல? இதெல்லாம் இப்படி இருக்கல, இந்த சின்ன ஓட இந்த பாருங்க, இந்த தண்ணி போகுது. ஆமா, இவ்வளவுதான் பெருசு, அவ்வளவுதான் இருந்ததா? அவ்வளவுதான் இருந்தது. அந்த அவங்களோட அந்த பொடியண்ட உடல் வந்து அங்க அந்த இங்கால இருந்து தான் வந்துச்சு. இதுல இருந்தா? இதுல வீடு அங்க இருக்கு. அந்த அதோட மேல அந்த விலங்குது மஞ்சள் கலர் உண்டு. ஆமா, அதோட வேட மேல. அவரோட வீடு இல்லையா இப்ப? வீடு ஒரு சைடு மட்டும் இருக்கு.
நாங்க அங்கிட்டால போனா நம்ம எடுக்கலாம் வீடியோ. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதால இப்படி இது இப்படி இருக்குல்ல, இந்த பாருங்க இந்த வீடு மட்டம் இருக்குதானே, ஆமா. அந்த வீடு அந்த பாருங்க அந்த அங்கனுக்கு உங்களுக்கு விளங்குது அந்த கட்டுறோம், அந்த மட்டம் தான் இருந்துச்சு இது. அது மட்டும் தான் இருந்து இதுல பள்ளமே இருக்குல்ல? இல்ல இப்படி இருக்குல்ல. ஐயோ இப்படி இருக்குன்னு இதுல வந்து பள்ளமே இருக்கு இல்லையா? இப்ப வந்து அடிச்சுட்டு வந்த அந்த இதான் அப்படியே உடைச்சிட்டு போயிருக்கு. எத்தனை பேரை மொத்தம் இறந்தது? இதுல மொத்தம் பேர் 4 பேர். 4 பேர் இருந்தவங்க. அதுவும் வந்து நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நேரத்தில் வந்து ஒரு சின்ன படியனை காப்பாத்துறதுக்காக வந்து அந்த படியனை வழியில தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மாவும் அப்பாவும் அடிபட்டு போனோம்னு சொல்லி அது பண்ணி இதுக்கு கீழே அது கீழே. அப்போ இங்கிருந்து அடிச்சுட்டு போய் கீழே இருந்தாங்கலாம் அடிச்சுட்டு போயிருக்கோம். அதுக்கு முதல்ல அவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு அங்கிருந்து போகல, இங்கேருந்து போய் அடிச்சிச்சு அந்த செஞ்ச பாலத்துக்கிட்ட அங்கே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பக்கத்துல போய் பார்க்கலாம் எங்களுக்கு அங்கிட்டால. இப்போ இதுல இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ இதுல இருக்கால மண்டபத்துல இருக்கிறாங்க. மண்டபத்துல இருக்காங்க. இது திரும்ப வந்து என்னென்ன இருக்குது அது மேல வந்து இருக்கவே இல்லை. அது அப்படி இருக்கு மோசம். அந்த பக்கம் போய் போமா. அதாவது அண்ணா வந்து எங்களோட இந்த வீடியோவுக்கு அந்த இடங்களை வந்து காட்டுறதுக்காக வந்து வந்தவர். அவர் யாருக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட மாமிக்கு வந்து சீரியஸ் அமௌண்ட் உடனே கோல் வர வந்த வண்டியில கையை போட்டு வந்து போறாரு வேகமா. என்ன நடந்த அவருக்கு வந்து என்ன நடந்த? எங்க அவருடைய மாமியா சோமலாம் தான். சோமில்லாம இப்போ எங்க இருக்கிறாங்க? அந்த மண்டபத்துல இருக்கிறாங்க. இங்கே இந்த பஸ் போறதை காட்டுற அப்படி இருக்கு. இந்த மாதிரி கஷ்டமா இருக்காது. முதல் இந்த இடம் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. இப்பதான் கஷ்டம் வந்து இந்த கல் இருக்கு, இந்த பால்மலை இதெல்லாம் போயிடுச்சு தானே. முதல் இப்படியெல்லாம் இல்லைண்ணே. மிதியெல்லாம் இதெல்லாம் இல்லை. இந்த இடமா போகவும் நாங்கள் சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி காற்று அடிச்சு நியாயமா மரம் ஒரு 30 மரம் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கு முதல் வருஷம். அதுக்கு முன்னாடி அந்த காற்று சீசன் வந்துச்சு. அந்த டைம்ல 30 மரம் 40 மரம் அந்த சைட்ல ஃபுல்லா விழுந்துருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு இது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் எஸ்கிரியாலுக்கு இப்படி ஒன்று நடந்தது. சரி, இப்போ நம்ம வந்து அந்த படியண்ட வீடு, அதாவது அந்த தம்பின்ற வீடு, இந்த இடத்துல இறந்தவங்களை யார் இருக்க சொல்றீங்களா? இன்னைக்குல இறந்துருக்காங்க. அந்த ராசாத்தி அக்கான்ட்டு ஒருத்தவங்க, அவங்ககிட்ட அவங்ககிட்ட பேர பிள்ளை அப்புறம் 4 பேர். அந்த 4 பேர் அம்மா ஒண்ணுன்னா டீச்சர் ஒண்ணு, டீச்சர் பிள்ளை 2. டீச்சர் அவங்க டீச்சர் இறந்தவங்க டீச்சர். ஓஹோ, டீச்சர் அவங்களோட பிள்ளைகள். டீச்சர் பிள்ளையும் டீச்சர்ட்ட அம்மாவும். அந்த தம்பி வந்து டீச்சர் பிள்ளைய 2. அதுக்குள்ள அந்த தம்பி அதுல ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. நிஜம் ஒருத்தரும் எடுக்கல. மத்த 3 பேர் எடுக்கல. அந்த டீச்சர் உடலையும் எடுக்கல. இல்ல. ஐயோ, அதாவது ஒரு டீச்சரும் அந்த டீச்சர் அம்மாவும் அதோட சேர்த்து அந்த டீச்சர் 2 பிள்ளைகளும். அந்த பிள்ளைகள்ல ஒரு மகன் உடலை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுவும் 50 கிலோமீட்டர் தாண்டி. மிச்சம் 3 பேர் உடலை வந்து இதுவரைக்கும் எடுக்கவே இல்லையாம். எந்த பக்கம் போகணும்னு சொல்லி தெரியலையாம். அந்த காணாமல் போனோம்னு சொல்லியிருக்காங்க தானே. ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள வரும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அவங்களோட வீட்டை பார்ப்போம் மேலே. ஓகே, உங்க பணியெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். கொஞ்சம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். இருக்குது பணி இருக்கு. ஒரு அண்ணாக்கள் கூட்டி கொண்டு காட்டினவங்க காட்டினாரா? ஆமா, நான் அந்த டைம்ல மேல வருவோம் பார்த்துட்டு வந்து டைம் இல்லாம அப்படியே வந்து போனது. அந்த கீழே இறந்துன்னு சொன்னீங்களே நீங்க. அதான் அங்க செஞ்சான் அந்த பாலம் இருக்கு, பனி பாலம் உண்டு. இந்த மாதிரி பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலத்துல அந்த இது தான் அந்த இடத்துல அந்த இது நடந்தது. அங்க நடந்தது. அங்கன்னா 3 பேர் போயிட்டு இருக்காங்க. ஐயோ, அவர் பொடியன் நெய்கண்ட பொடியன், அவரோட வைஃபும் அவரோட அப்பா இருந்தாங்க. அவங்க அங்க தானே எடுத்திருக்காங்க. அங்க இந்த வீட்டுல இருந்தவங்களா? வீட்டுல சைட் பக்கம் இருக்குது. அவங்க இந்த பக்கம் இருந்துருக்காங்க. ஏன்னா அந்த தண்ணி அப்படி அந்த கல்ல எல்லாம் கொஞ்சம் அடிக்கிட்டு அவங்கள எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. காட்டு வந்து
இந்த பக்கம் இந்த வீட்டில் இருந்தவங்க இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எல்லாம் மாட்டாங்க, உங்களோட மட்டும் தான் பிரச்சனை. சொல்லுவாங்க தானே, அதாவது விதி என்ன எழுதிக்கோ அதான் நடக்கும் சொல்லி பாருங்க. இந்த வீடை விட பாதிப்பானது வந்து இந்த வீடு. ஆனால் இந்த வீட்டில் மன ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நேரத்தில் போயிட்டாங்க. ஆனால் இந்த வீட்லையும் ஃபுல்லாக உடையில ஒரு சின்ன பிள்ளை உடைஞ்சிருக்கு. அவங்க எல்லாரும் இந்த பக்கத்தில் இருந்துருக்காங்க. சரியா அதனால நேரத்தோட தண்ணி வந்து கொண்டு இருக்கு. நேரத்தில் தண்ணி வந்துருக்கோம், அது அவங்க உடம்பு தண்ணி வரும். இல்லை இப்போ இந்த பிரச்சனையில் வாரத்துக்கு முந்தைய நோமலாக தண்ணி வந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் லைட்டாக ரைட்டாக நோமல் நிலவர் வரும்ட்டு யாருமே எதிர்பார்க்காது. இப்போ இந்த வீட்டில் இருந்தவங்களோட சொந்தக்காரங்க அதுக்கு இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க யாருமே இல்லை. அவர் சேர் மட்டும் இருக்காரு, அவர் பாகிஸ்டேட்டில் இருக்கார். அது முதல்ல ஒரு டீச்சராக இந்த வீட்டில் வந்து இருந்து இறந்தது. டீச்சரும் டீச்சர் 2 பிள்ளைகளும் டீச்சரோட அம்மாவும் தான் இந்த வீட்டில் இருந்து இறந்தது. அதில் வந்து டீச்சராக அந்த மகனை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. டீச்சரோட இன்னொரு பிள்ளைகளோட அடுத்தது வந்து அவங்களோட அம்மாவோட வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லையா, ஒரு பெருமை இல்லை. காட்டுங்க இந்த இடம் மட்டும் தான் போன மிஸ் ஆனது. வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு நான் வந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் போய் பார்த்துறாங்க. இந்த இது வந்து போய் அடிச்சுட்டு போய் கீழுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் மேலுக்கு வந்து பார்க்கல. அதுக்காகத்தான் திரும்ப நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து நான் கம்ப்ளீட் பார்க்க உள்ளே போய் ஹலோ சஞ்சித் பாய், நான் அடிச்சு காட்டுறேன். சரி சரி. இல்லை இல்லை எப்படி என்ன இது வந்து சரி. அங்கிருந்து அப்படியே அந்த கல்லில் அடிச்சுட்டு வந்து தண்ணிகளுக்கு அவ்வளோ போயிருக்கு. தண்ணியை அடிச்சுட்டு வந்து அந்த அளவு எப்பத்துக்கு அந்த தண்ணி வரும். இதோட கம்பளையில் போய் பார்த்தது 2 மாடி அடிக்கிறாங்க. 2 மாடிக்கு மேலே தண்ணி சரி இன்னெல்லாம் போயிடறாங்க. இந்த வீட்டில் இந்த பக்கம் எப்படி இருந்தது சின்ன சாம்பார் வீட்டில் முன் பக்கம் முன்காங்க. இப்பயும் வந்து தண்ணியெல்லாம் நிற்காங்க பாருங்க அப்படி இருக்காங்க. இதில் வந்து போகல. இந்த வீட்டில் வசித்த அந்த குடும்பம் தான் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அதுவும் வந்து ஒரு டீச்சராக பாருங்க அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குங்க. போகிறது வந்து ஆபத்து, ஆனால் வந்து போகல. இங்கே பாருங்க அம்மா அப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா எப்போ நடந்தது சரியா? இது வந்து சரியா 27 நடந்து 27ஆம் தேதி. அதாவது நேரத்தோட இந்த ஸ்டேட்ல இருந்து அவங்களை எல்லாரையும் வந்து கீழே வர சொல்லிருக்காங்களே. கீழே வர சொல்லிட்டாங்க. இவங்க மட்டும்தான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுது, தாமதமாயிட்டாங்க. அதனால தான் இந்த இது விபத்து நடந்தது. அந்த விபத்து நடந்தது. இல்லாட்டி இவங்களும் இறந்துருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த இது நடந்திருக்காது. அந்த படியன்ற உடல்ல அப்புறம் என்ன செஞ்சீங்க? அந்த படியன்ற எடுத்துன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு உடல் உண்டு, அந்த உடல்ல என்ன செஞ்சீங்க? அது அவங்களோட சொந்தக்காரங்க தான் இருக்கணும். ஏன்டா அவங்க சொந்தக்காரங்க தானே கொடுப்பாங்க கட்டாயம். கொடுத்துட்டாங்க. அந்த டைம் நம்ம மண்டபத்துல தான் இருந்தோம். மண்டபத்துக்கு கொண்டு வந்தாங்களா? அப்படி இல்லை இல்ல, அவங்க அங்க இது பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. என்னன்னு சொல்லி தெரியாது. சரியா நம்மளுக்கு பதில் சொல்ல தெரியாது. இப்போ தப்பி உண்மையிலே அந்த அறைக்குள்ள அங்க அளவுக்கு இருந்திருக்காங்க. அவங்க மாறி இந்த அறைக்குள்ள இருந்திருந்தாலும் உண்மையிலே உயிர் தப்பி இருக்கலாம். ஆனா சொல்ல முடியாது. இல்லை இது வந்து உங்களுக்கு லைவா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் யோசிப்பீங்க தானே எப்படி வாழுதுன்னு சொல்லி. அப்படி இடிச்சிட்டு வந்துருக்கேன் இங்கே இருந்தேன். ஐயோ இதெல்லாம் வழியில் போடணும். சரி பார்ப்போம். இதெல்லாம் வந்து யாரும் வழியாக்கி எடுத்தாங்களா? அவங்களோட சொந்தக்காரங்களா? அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க சொந்தக்காரங்க வந்து ஒருத்தர் மேல இருக்காரு, பத்மசரின்ட்டு அவரோட சொந்தக்காரங்க இருக்காங்க. மற்ற அவர்கிட்ட
அந்த இறந்து போன அந்த டீச்சரை விட்டு மாப்பிள்ள வந்து அங்க இருக்காரு ஹஸ்பண்ட் பாகிஸ்தான்ல. ஹஸ்பண்ட் மட்டும் தப்பிட்டார். அவர் எங்க இருந்தவர் அந்த டைம்ல? அவர் அங்க இருந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்திருக்காரு. அந்த டீச்சரோட அப்பா வந்து அன்னைக்கு தேவசம் நடங்க. அன்னைக்கு அந்த இது அஞ்சரால என்னமோ பூசை செஞ்சாங்க. இங்கயா? ஓ இந்த அதான் அவரும் இறந்து தானே. அவர் அதுக்கு முன்னுக்கு ஒரு கிழமை இறந்து அவர்கிட்ட அந்த பூசையை செஞ்சு எடுத்தானே அவங்க சொல்றேன் போறேன் நாங்க அஸ்தி என்ன கரைக்கன்னு தானே சொன்னாங்க. ஓ மை காட்! நான் கூட நினைச்சேன் நீங்க சொல்லிக்குள்ள வந்து இப்போ எல்லாரும் போயக்குள்ள இவங்களும் போயிருக்கலாமேன்னு சொல்லி. ஆனா பாருங்க உண்மையிலேயே வந்து முக்கியமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த இறந்து போன டீச்சர் இருக்காங்க, டீச்சர் அப்பா. ஸோ அதாவது அவருக்கு வந்து அவர் இறந்து அவரோட திதி நடந்து கொண்டு இருந்தது. 8 நாள் சென்று 8 நாள் சென்று அவரோட திதி நடந்திருக்காம். அப்ப ஏற்கனவே ஒரு இறந்த வீடு, அதுக்குள்ளேயும் திரும்ப இன்னொரு இறந்த வீடு சம்பவம் நடக்க போகும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா? ஆனா அன்னைக்கு ஒருத்தருமே உயிரோட இல்ல. அந்த டீச்சர் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து உயிரோட இருக்காராம். அவரும் எப்படி தப்பியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து ஒரு வெளி இடத்துல போய் இருந்திருக்காரு. அதாவது பக்கத்துல என்னென்ன அந்த டைம்ல வந்து அவர் அங்க இருந்திருக்காரு ஏதோ ஒரு வேலையா. அந்த டைம்ல வந்து இது நடந்திருக்கு. ஸோ அப்ப இருந்து அதுக்காக அதான அவங்க பிந்திருக்காங்களே என்ன போறதுக்கு. ம். யார் வந்து கூப்பிட்டா இங்க எல்லாரையும் வந்து இப்படி வாங்க இல்ல உள்ளாங்க இங்க இருக்கிறாங்க. கிலோ உள்ளாங்க. அவங்கள கொஞ்சம் ஒரு முடிச்சிட்டு போவோம் இதுன்னு சொல்லி இருந்துக்காங்க. இந்த திதியின் மீதியா அந்த இதெல்லாம் எல்லாம் முடிச்சு பண்ண அவங்க டைம் தானே அது. அது கீழே இதுல உள்ளவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க வரையலைன்னா கொஞ்சம் சிக்கல்னா அந்த டைமுக்கு எப்படியுமே வரையலாம் அவங்க டைம் தான் அது. அதாவது அந்த 6 மணி 7 மணிக்கு தான் திதி வைப்பாங்க சரியானே. அந்த திதி வச்சு முடிஞ்ச பிறகு போவோம்னு இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுமே இல்லை உயிரோட. அதான் உண்மையிலே ஒரு சோகமான ஒரு விஷயம். இங்க பாருங்க இந்த வீட்டுல வந்து எந்த அளவுக்கு வந்து தண்ணி போயிருக்குன்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்து விடாங்க. உண்மையா நிறைய இடங்களுக்கு போய் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு கடுமையான சோகமான ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னா, அந்த டீச்சர் 2 பிள்ளைகள் அதோட சேர்த்து வந்து அவங்களோட அம்மா வந்து இறந்தது. அதுவும் எந்த நாள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா இறந்து 8வது நாள் வந்து திதி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த திதி செய்து கொண்டிருந்த நேரத்துல அந்த மண் சரிவு வந்து அந்த குடும்பமே அப்படியே இல்லாம போயிருக்கு. உண்மையிலேயே வந்து எவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயம்னு சொல்லி பாருங்க. நேரத்தோடயே ஒரு கவலையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க இப்படி ஒரு துன்பமான்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையில நமக்கு அங்கிருந்து பேசுற நம்மளுக்கு விளங்காது. இவங்களோட கஷ்டம் எல்லாம் இங்க வந்து நேரடியா பார்க்கக்குள்ள தான் தெரியும். உண்மையிலே எப்படி இருந்திருக்காங்க, எப்படி இதெல்லாம் வந்து நடந்திருக்குன்னு சொல்லி. அதாவது நான் சொன்னேன் தானே வந்து அந்த திதி செஞ்சு கொண்டு வந்தவங்கன்னு சொல்லி. இந்த இடத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கற்பூரம் கூட இருக்குடாப்பா அப்படி. இது வந்து திரும்ப சந்தன குச்சி எல்லாம் அப்படி இருக்கு. ஏய் அதாவது இது பிறகு கொளுத்திருக்காங்க அவ்வளவுடா. தெரியல. அடிமோக்குள்ள இருந்திருந்தா இருந்தீங்க. இருந்திருக்கா நீ பார்த்து வந்து. இது அது பிற்பாடு இது திரும்ப கிட்ட செஞ்சுருக்காங்க. செஞ்சுருக்காங்க. அதை நான் யோசிச்சேன் இந்த ரூம்ல வந்து இருந்தவங்கன்னு சொல்லி. இந்த ரூம்ல வந்து அந்த திதி செஞ்சு கொண்டு இருந்திருக்காங்க. இப்போ அதே இடத்துல திரும்ப வந்து அவங்களோட சொந்தக்காரர்களாரே வந்து செஞ்சிருக்காங்க. எப்படி அவங்களே திதி செய்யறதுக்காக தான் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து அவங்களோட குடும்பத்தார் மற்றவங்களை வந்து திதி செய்யற நிலைமையா வந்து போயிருக்கு. அப்படி அதுக்காக தான் இருந்தாங்க. அதுக்காக அவங்க அந்த இந்த நிலைமைக்கு தள்ளுபடி ஆகுறதுக்கு தான் அந்த இது. அதாவது உண்மைக்குமே அவங்க போகாம இருந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அந்த அப்பா இந்த இதுக்காண்டி என்ன கிரிகைக்காண்டி கிரிகைக்காக கிரியை முடிச்சிட்டு அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போறதுக்காக தான் அவங்க இருந்தாங்க. அதுக்காலே அவங்களுக்கு இந்த நிலைமை அவங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுதுன்னு நடந்தே போயில வேலை அப்படி இருக்கு மோசமா. ஐயோ கவனம். நீங்க போங்க நீங்க போங்க. இந்த வீடு எல்லாம் பிரச்சனை இல்லை, சேதம் இல்லை. இதெல்லாம் எல்லாம் நடுவுல எல்லாம் வெடிச்சுதான் இருக்கு. வெடிச்சு போயிருக்கு எல்லாம் வெடிச்சு அப்படியே சரிஞ்சு போயிருமாப்பா. இது மலைக்கு கீழே இருந்தாதான் ஒரு பயன்படணும். ஏன்னா மேல இருந்து வர கல் உடைய முடிஞ்சது. இது மலையில இருக்கிறதால அப்படியே வீடே சரிஞ்சு போயிடும் போல. மிச்ச தூரம் போகணுமோ? தூரம் அந்த லைன் சுத்தி தான் வரும். அப்ப அதால ஏறிடுமா? வருது அது ஏறினா கொஞ்சம் குயிக்கா போயிடலாம் கோயிலுக்கு. அங்க அந்த போது ரோட்டுன்னு அதுல குயிக்கா ஏறிடும். அது அந்த கோயில்ல இருந்தா உடைஞ்சு வந்ததா? கோயில்ல அந்த முன் துண்டெல்லாம் வந்துருச்சு. அது கோயில்ல என்ன வெடிச்சிருக்கா உள்ள? கோயில்ல இந்த சைடெல்லாம் வெடிச்சுதான் இருக்கு. இந்த சைடெல்லாம் வீடெல்லாம்
வீடெல்லாம் ஓ இதுல எல்லாமே அங்க மண்டபத்துல தான் இருக்கு. மொத்தம் எத்தனை குடும்பம் இதுல இருக்காங்க? இங்கனைக்குள்ள இருக்காங்க, இங்கனைக்குள்ளே 10-15 குடும்பம் இருக்காங்க. இந்த மேல இதுக்குள்ள பெரிய லைன் அது 2 பொழந்து தான் இருக்கு. வீடு 2 பிளந்து இருக்கா? லைமே 2 தான் பொழந்திருக்கு. இதை போனா பார்க்கலாமா அது? மேலே இப்போ பார்க்கலாம். சரி எவ்வளோ நீங்க உங்களால இருந்தானே? ஏறும் ஏறும். சரி ஓகே பார்ப்போம். ஒருத்தருமே இல்லை இப்போ இந்த வீட்டுல இருந்து, ஒருத்தருமே இங்க இல்லை. எல்லாரும் வந்து பாதுகாப்பா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அழகழகா வீடை கட்டி கொண்டு அவங்களும் நிம்மதியா சந்தோஷமா பிள்ளைகளோட வாழ்ந்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு இந்த வீட்டுல வந்து இருக்க முடியாத ஒரு நிலை. எப்படி இருக்கான்னு பாருங்க வீடெல்லாம். அது இதெல்லாம் அப்படியே பாலம் வெடிச்சிருக்கு. வந்தா இந்த இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து வெடிச்சிருக்குன்றது என்னது. இந்த இருக்கு பாத்தீங்களா, அங்க விழுந்த அதிர்வு இப்படி வெடிச்சு இங்க போயிருக்கு. இந்த அது நீங்க சாதாரண நினைக்க கூடாது. இதால அப்படியே வெடிச்சிருக்கு பாருங்க. இப்படி போய்க்கிண்டு அடுத்த நம்ம அப்படியே அடிச்சா அவ்வளோ அப்படியே போயிடும் கீழே. பள்ளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களோட வீடு என்ன இருக்கு? நம்மளோட விட அங்க பனிய போகணும். மெயின் ரோடு பனி கீழே. அது நம்ம இடம்லாம் கூடுதலா போயிட்டு தான் இருக்கு. சரி. இதெல்லாம் படிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டுறேன். இந்த போயிருக்கீங்களா இப்படி வெடிச்சு போயிருக்கேன் கோட்டாவுலே. ஐயோ அப்படி வெடிச்சு போயிருக்கேன். எப்படி இது பாலம் ஓடிச்சிருக்கேன். இது அப்படியே போயிடும் போல எனக்கு. இது இந்த லைன் ஃபுல்லா இது போகும்போது அந்த லைன் இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 ஹவர் மழை பெஞ்சுன்னா இது ஃபுல்லா இழுத்துருக்கும். இவ்வளவு போயிருக்கேன். இது போயிருக்கும் ஃபுல்லா. இந்த வெடிச்சிருக்கு. இந்த வெடிச்சு அப்படியே போகுது பாருங்க. இது உண்மையிலே வந்து இப்போ ஒரு பள்ளம் இருக்கு தானே, அந்த பள்ளத்துல தொடங்கி இப்படி வெடிச்சு அப்படியே போயிருக்கு. ஒரு இதுல வீடுகள் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொண்டு போயிருக்கு. என்ன சொன்னா அந்த பெஞ்ச மழை மாதிரி திரும்ப அடிச்சாலோ இல்லை அன்றைக்கு மழை வந்து கொஞ்சம் கூடுதலாக அடிச்சிருந்தா திரும்ப இவ்வளோத்தையும் எடுத்து கொண்டு போயிருக்கு. இது எல்லாம் கொண்டு போயிருக்கு. இதுக்கு பிறகு வந்து இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஏனண்டா படிப்பு உங்களுக்கு காட்டியிருக்கு வடிவா. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ இந்த இடத்துல திரும்ப இருந்தாங்கண்டா என்னெல்லாம் நடக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சாதாரண மலைக்கு கூட படிச்சு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. என்னென்ன கட்டாயம் மலைகள் கூடுதலா இன்னொரு பேஞ்சாவே கஷ்டம்தான் இருக்கிறது கஷ்டம்தான். நிதான பயத்தோட தான் இருக்கும். இந்த அந்த கோயில் இங்க இருந்தா அந்த மண் சரிவு அப்படியே வந்திருக்கு. இதான் தொடக்கமா அண்ணா? தொடக்கம் இந்த லைன் இருக்கு. அந்த அந்த தொங்கம் அந்த மேல இருந்து இருக்கு. அந்த அந்த எல்லா பக்கத்துலயும் இருக்குண்ணே. அந்த இருக்கு அந்த லைன். அதாவது மேல அக்கள் வரணும். அங்க இருந்து இருக்குண்ணே. அங்க ஃபுல்லா அங்க இருந்தாலும் படிச்சு வந்திருக்கு. இங்க தொடங்குனதுதான் நாங்கள் போனதில் அப்லோட் பண்ண நீங்கள் வீடியோலாம் பார்த்துருவீங்க. அந்த கந்த போல மற்ற ஸ்டேட்டெல்லாம் காட்டியிருந்தாங்க. இதுக்கு பணியும் உள்ளது நாங்கள் காட்டினதெல்லாம் இங்க இருந்து தான் போயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. அதாவது அங்கிருந்து இது வரைக்கும் வந்து ரோட் இருந்திருக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பள்ளத்தை. இதுலேருந்து ரோட் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இப்போ இது வரைக்கும் அந்த நிலம் இருந்ததாம். இந்த நிலமே இல்லை. அப்படியே அடிச்சு கொண்டு போயிட்டு அந்த இருக்கு அந்த ரோட்டில். இது தெரியுது அவங்களுக்கு இந்த அதான். ஸோ அந்த ரோட் தான் அது அப்படியே வந்து இதோட வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. இல்லை இந்த ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு இங்கே பாருங்க அப்படி வெடிச்சிருக்குன்னு சொல்லி சாதாரணமாக வந்து நினைக்கிறது உண்மையிலே வந்து இரவுல வந்து எல்லாம் அப்படியே எனக்கு லோக் ஆகி ஆமா சிவர் வந்து தொங்கி இப்போ வந்து கீழே போயிருக்கா பாப்போமா வர்றேன். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் இருக்கா போய் பார்ப்போம். இங்கிருந்து வந்து அடிச்சது
அது இங்கே தான் தொடக்கம். இந்த இடத்துல அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து அடிச்சுட்டு போய் தான் கீழ்ப்பக்கம் இன்னும் நிறைய இறப்புகள் நடந்தது. நம்ம அந்த இடத்த போய் ஒருக்கா பார்ப்போம். இந்த இடமெல்லாம் என்ன திருப்பி செய்யறது சாத்தியப்படவே சாத்தியப்படாது. இனி இதுல இருக்குல்ல, கட்டேன் இங்கே இருக்கல, அது கஷ்டம். அதான் அப்படியே மேலே வந்து ஃபுல்லா வடிக்கல. அந்த லைன் ஃபுல்லா அது அதுக்குள்ள இங்க இருக்கிற வந்து இருக்கல. நீ அடுத்த மழை நார்மலா மாறி மலைக்கே வந்துடும் நினைக்கிறேன். அப்படி கட்டாயம் 50 மில்லிலிட்டர் 75 மில்லிலிட்டர் மழைன்னா கொஞ்சம் பயந்து தான் இருக்கும். எந்த இடத்துல எப்படி வாருன்னு தெரியாது. அது வீட்டுக்கு நடுவால் எல்லாம் பிடிச்சிருக்கല്ലോ, அதான் வந்து பெரிய விஷயம். ரீசன் கிட்ட இப்படிதான் நைட்ல இப்ப பகல் டைம்ல மழை வந்தனால நாங்கெல்லாம் உயிர் தப்புறது பெரிய விஷயம் தான். இது நைட் டைமா இருந்தா உயிர் தப்பி இருக்காது. இங்க வந்து சரியா எத்தனை மணிக்கு வந்தது? இங்க அன்னைக்கு நாங்க இங்க வந்துட்டு 26 27 தான் இதெல்லாம் நடந்தது. மழை கூடுதலானது 27 தான். 27. நீங்க எத்தனை தேதி வந்து வெளியில போனீங்க? நாங்க வெளியில 26 வந்துட்டோம். 26 போயிட்டீங்க? வந்துட்டோம். அப்பவே அந்த அவங்களும் கொஞ்சம் போயிருந்தாங்க தானே. இருந்தாலும் இருந்தவங்களுக்கு கடமை செய்யணும்ன்றதுக்கு. மழை கூடுங்கிறது பெரிய அளவு சாத்தியப்படாம இருந்துச்சு. திடீர்னு தானே சாத்தியப்பட்டது மழை கூடுதலான்ட்டு. அப்ப 27 மழை கூடுனால்தான் இந்த இதாங்க பிரச்சனை. சரி, அவன் பணியை போய் பார்ப்போம். நடுக்குதுடா கால் இறங்கக்குள்ள. கால் நடுக்குதுடா இறங்கக்குள்ள. நடுக்குதே கால். என்ன நடந்து போய் ஐயோ எப்படி அடிச்சு இந்த அடிச்சிருக்கு பாத்து. எப்படி அடிச்சிருக்கு? இப்படி அடிச்சு போகுதான் அப்படியே தொங்கல் வரைக்கும் போயிருக்கும். அடிச்சு இந்த திண்டு வரும் கட்டாயம். பெரிய மழை பெஞ்ச இந்த திண்டு இங்க வரும் கட்டாயம். நம்ம நேற்று வந்து இந்த ரோட்டெல்லாம் வந்து நம்மளுது இப்போ வந்து நாங்கள் கீழே போகிறோம். அதாவது அந்த மேல் இடத்துல நான் காட்டுறேன் தானே, அங்கிருந்து வந்து அடிச்சுட்டு வந்தது எந்த பக்கத்தால் வந்து போனதுன்ற வந்து உங்களுக்கு காட்டுறோம். அந்த பொடியண்ட மற்றவங்களோட உடலெல்லாம் வந்து இந்த இடத்தெல்லாம் அடிபட்டு போயிருக்கும். ஏன்னா ஐயா கால் நடுங்குதுடா. அப்போ அதில் இறங்கி இவ்வளோ ஏன் அம்மா டஞ்சு வர்றேன் எப்படி நடக்குது. ஐயோ, இப்ப இங்க இருக்க ஒருத்தருமே இல்லையா? இங்க இருக்கவங்க எல்லாம் மண்டபத்துல இருக்கணும். மண்டபத்துல இடத்துல வீடுன்னு இருந்துச்சு. அங்கனெல்லாம் பட்டி ஓட்டு மட்டும் தான் இருந்துச்சு. பட்டி என்ன? ஆடு வளர்த்து பட்டி. ஆட்டுப்பட்டி. இப்ப ஆட்டுப்பட்டி இல்லையா? ஆட்டுப்பட்டி இல்ல. ஆட்டுப்பட்டி அப்படி அடிச்சுட்டு போயிட்டா? ஆட்டுப்பட்டி கொண்டு போயிடுச்சு. ஆடு நல்ல நேரம் முதனைக்கு எடுத்தாச்சு. இல்லாட்டி ஆட்டுப்பட்டி எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் தோட்டம் செய்துட்டு இருக்காங்க. அந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டம் செய்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் வெடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் சின்ன சின்னதா எல்லா இடத்தையும் தண்ணி ஓடி இருந்திருக்கும். வேணே தண்ணி இதுல இது இப்ப குறவு. அப்ப நியாயமான அவசரத்துக்கு போனிச்சு தண்ணி. இல்ல அந்த பெருசா ஸ்லிப் வந்து இருக்கிற இடத்துல எல்லாம் இப்படி சின்னதா தண்ணி ஓடி இருக்கு முதல்ல. இப்ப அந்த இறந்தவங்களோட உடல் வந்து இதெல்லாம் அடிக்கப்பட்டு போய் இந்த லைன்ல அது அந்த லைன்ல அந்த அங்க நம்ம அங்க கார் போட்டோமே அந்த லைன்ல அப்படி போயிருக்கும். இது வேற லைன். அப்படியா? இது வேற லைன். இந்த லைன் தண்ணி அந்த லைன் ரெண்டுமே ஒண்ணாகும். அந்த லைன்லயே ஒரு லைன் ஒன்று இருக்கு. ரூட்டை கண்டுபிடிக்கவே இல்லை. வித்தியாசமானது வித்தியாசமான ஒரு என்ன சொல்றேன் பார்த்தா நீ அடுத்த வாட்டி என்ன வேணாலும் ஆகலாம். ஒரு மழை பெஞ்சது சொன்னா அந்த இடத்துல ஸ்லிப். அதனாலதான் இதுக்கெல்லாம் அந்த ரெட் ஏரியா இதெல்லாம் எல்லா பிறகு அங்க ஒரு பட்டு என்னங்கன்னா இதெல்லாம் வெடிச்சுதான் இருக்கு. இந்த வெடிச்சிருக்கேன். வெடிப்பு பாத்தீங்கன்னாலே தெரியும். இதெல்லாம் வந்து அப்படி வெடிப்பு போய் அந்த பக்கம் இறங்கி இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து இறங்காம இருக்கு. அடுத்த வாட்டி இறங்கிரும் ஒரு மலைக்கு. இப்ப இந்த லைன்ல வந்து மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுல இருக்கும் 10 பேர் இருந்தா இப்ப 8 பேர் இருக்கும். 8 பேர் இருக்கிறீங்க.
ஓகே. இப்ப யாரும் இல்ல, எல்லாரும் மண்டபத்துல இதுல இருக்கவங்க எல்லாம் மண்டபத்துல தான் மண்டபத்துல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்க இருந்து எஸ்கலேட்ல இருந்து அவங்கள தான் இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் ஆகணும் ஓகே. கந்தப்புலம் மண்டபத்துக்கு. அதாவது நீங்க உங்களுக்கு முதல் நாள் எப்படி அதனால அந்த இடத்துல இதெல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு யாராவது. இது போனதை கண்டுதான் நீங்க போனீங்களா? ஜிஎஸ்லயும் போலீஸ்லயும் கந்தப்புலம் போலீஸ்லயும் வந்து நீங்க இங்க இருக்காங்க இருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க இருக்கையில இதுல போயிடுச்சு யாராசி. போனச்சு அப்புறம் எங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இங்க போயிட்டு மண்டபத்துல இருக்க சொல்லி. அதுக்கப்புறம் நீங்களும் இங்க இருந்து கிளம்பிட்டீங்க. உங்களோட ஃபேமிலியில யார் யாரெல்லாம்? நம்மளோட ஃபேமிலியில பாபா 2 இருக்கு, வைஃப் இருக்கும். படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. என்னென்ன கிரேட் படிக்கிறாங்க? கேர்ள் வந்து படிக்கிறது கிரேட் 7. ஓகே. பாய் படிக்கிறார் கிரேட் 5 படிக்கிறாங்க. சின்ன சின்ன ஆளுங்க தான் எல்லாம். ரைட். உங்க வீடு அது? நம்ம வீடு இது. இதுவா? இதெல்லாம் போய் லயம் தான் இப்படி இது லயம். ஸோ இனி அடுத்த முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முடிவு சரியான எதுவுமே பதில் எதுவுமே இல்ல. சரியா அந்த ரிப்போர்ட் வந்துட்டா உங்களுக்கு? இன்னும் வரல. ஸோ அதுதான் நிலைமை. பார்த்தீங்கன்னா இங்க ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுக்கான அடுத்த முடிவு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் காத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போன மாசத்துல இருந்து பல இடங்கள் வந்து வீடியோ காண்பிச்சிட்டோம். ஆனால் இது வரைக்கும் போன எந்த ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலை, தம்பி எங்களுக்கு இந்த ரிப்போர்ட் கிடைச்சிட்டு தம்பி, எங்களுக்கு இந்த சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. கால் பண்ணுறாங்க, தம்பி இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் முகாமிலேருந்து எங்களுடைய வீடுக்கு வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான சில விஷயங்களை தான் எங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்றாங்க. அண்ட் அது போக இந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து முகாமில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு அப்படி சொல்லி கால் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதுக்காமையே எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து அந்தந்த முகாமில் எத்தனை பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மிக முக்கியமானது என்ன அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு அறிஞ்சிட்டு அப்படியே போய் நாங்கள் அந்த இடத்துல வந்து நிவாரணமாக போய் கொண்டு போய் சேர்க்குறோம். அது மட்டும்தான் எங்களால் இப்போதைக்கு வந்து முடிஞ்சது. அதை தான் தேடி இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்.